மாதிரி அவங்க அப்பா பெட்டிக்காரா இருந்திருக்காரு. அப்பா பேர் வந்து பாத்தீங்கன்னா களத்தூர் திரு சிதம்பரம் ஐயா. இப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா காலமாயிட்டாரு. அப்பாவுக்கு அடுத்தபடியா நம்ம வரணும் அப்படின்னு சொல்லி தம்பி வந்து 10th முடிச்சுட்டு அப்படியே டிப்ளமோ இப்ப ஃபர்ஸ்ட் இயர் பண்ணிட்டு இருக்காரு. 17 வயசு தான் ஆகுது தம்பிக்கு. அவங்க அப்பா இருக்கும்போதே கொஞ்சம் பெட்டி கத்து கொடுத்திருக்காரு. அதை நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுக்கிட்டே தம்பி வந்து நம்ம பெட்டிக்காராவும் டீமுக்கு வந்திருக்கிறாரு. தம்பி படிச்சுட்டே இருக்கீங்களா? கரஸ்ல பண்றீங்களா? படிச்சுட்டே இருக்கீங்க. எப்படி இந்த தூக்கத்தை எல்லாம் சமாளிப்பீங்க? பழக்கமாயிடுச்சு. அப்பா கூட அப்பவே நாடகத்துக்கு எல்லாம் போவீங்க. அது கேட்கும் போதே எனக்கே ஒரு பிரமிப்பா இருக்கு. நான் பார்க்கும்போது கொஞ்சம் பெரிய தம்பியா இருப்பாருன்னு பார்த்தா ரொம்ப குட்டி தம்பியா இருக்காரு. அந்த மாதிரி விஷால் விஷால் தம்பி இப்ப பெட்டிக்காரா மகேஸ்வரி டீமுக்கு வந்திருக்காரு. நீங்க எல்லாம் நிறைய ஊர்ல நம்ம சொல்றத பார்த்துட்டு நாடகத்துக்கு போய் பார்ப்பீங்க. மகேஸ்வரி நாடக மன்றத்துடைய நம்ம சின்ன குட்டி பெட்டிக்கார் எப்படி பண்றாரு, விஷால் தம்பி எப்படி பெட்டி வாசிக்கிறாருன்றதெல்லாம் நீங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அக்கா வந்து இன்னைக்கு அறிமுகப்படுத்தும் போது தம்பியோட வீடியோ இன்னும் இல்ல. நாளடைவுல நம்மளோட வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருப்போம். தம்பியோட வாசிப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களாம் கொடுக்குற உற்சாகத்துலதான் இனி வரக்கூடிய தலைமுறையினர் ஒரு பெட்டிக்கார் ஆகட்டும், மிருதங்கக்கார் ஆகட்டும், அவங்களுக்கு ஒரு உற்சாகமா இருக்கும். நம்ம இந்த தொழில வரணும், பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு